இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. மகளே மகனே, கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் போது அவர் நிச்சயமாய் நம் வாழ்வில் மென்மேலும் நம்மளை உயர்த்த போகின்றார். ஆசீர்வாதத்தை கொடுக்க தயாராக இருக்கின்றார். தயங்காதீங்க, கேளுங்க, நிச்சயமாக கொடுப்பாருங்க. இன்றைக்கி எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு தயக்கம் இருக்குல்ல, தயங்கி நம்ம என்ன பண்ணுவோம், நின்றுக்கிட்டே இருப்போம். டக்குன்னு நம்ம சொல்ல முடியல பிரதர், பயமாகவே இருக்குது, ஒரு தயக்கமாகவே இருக்குது கேட்குறதுக்குன்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறோம், கேட்காமலே விட்டுறோம். கேட்குற விஷயத்தை அப்பயே கேட்டுருந்தோன்னா அந்த பிரச்சனை இன்றைக்கும் இருந்திருக்காது. ஆனால் நம்ம அதை அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சு கேட்கலாமா வேணாமா, தயக்கமாக இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறோம், அப்படியே விட்டுறோம்ல. உங்கள் மனசில் என்ன தோணுதோ கேட்டுருங்க. மனசுலேயே போட்டு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தானே அங்கே பயங்கர டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், குழப்பங்கள் தான் நமக்குள்ளே. அப்பயே கேட்டிருக்கலாமோ, அப்பயே சொல்லியிருக்கலாமோ, நம்ம சொல்லாமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி சில பல குழப்பங்கள் மத்தியில் வாழ்ந்துட்டுருப்போம். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த ஒரு விஷயத்துக்கும் தயங்காதீங்க, தைரியமாக கேளுங்க. கேட்குறது என்னங்க இருக்குது, என்னுடைய உரிமை இல்லை, கேட்கலாம்ல. தப்புனா கண்டிப்பாக நம்ம கேட்க போகிறோம், தப்பு இல்லை வேணாங்க, ஓகே கரெக்டாக தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக தான் பேசுகிறீங்கன்னு சொல்லி அங்கே நம்ம கடந்து வந்துடலாம்ல. ஆனால் தப்புன்னு தெரிஞ்சு நம்ம கேட்காமல் இருக்கிறது நம்மளுடைய தப்பு தான்ல. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படுதலோடு நம்ம ஜெபிக்கின்ற பொழுது, கீழ்ப்படுதலோடு நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். அழகான வேத வார்த்தை இன்றைய நாளில், பசியாக இருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தீர்கள், தாகமாக இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாக இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள். மத்தேயு 25:35 சொல்லப்பட்ட அழகான வார்த்தை இது. ஒருத்தவங்க பசியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம், என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம், அவருடைய பசியை நம்ம போக்குவோம்ல. தாகமாக இருந்தேன் தண்ணீர் கொடுத்தா எப்படின்னு சொல்லி, ஒருத்தவங்க தாகமாக இருக்கானா என்ன பண்ணுவோம், தண்ணி கொடுப்போம். இவன் அவங்க வீட்டிலாம் பேசக்கூடாதுடா, இவன் அவன்டா அப்படின்னு சொல்லி ஒதுப்பீங்களா? ஒதுக்க மாட்டீங்களா? நான் அந்நியனாக இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள். இன்றைய நாளில் எல்லோரும் சகோதர சகோதரிகளாக ஒற்றுமையாக நம்ம இருப்போம்ல. நீ அவன் நீ இவன் அப்படின்னு இல்லாமல் மனிதர்களாக நம்ம ஒற்றுமையாக இணைந்து செயல்படுகின்ற பொழுது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய பலன் நமக்கு கிடைக்கின்றது. ஏன்னா எல்லோரும் நம்ம கூட இருக்காங்களா, எல்லோரும் இருந்துட்டால் நமக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. இன்றையெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையை மிகப்பெரிய உயர்த்த போக்கின்றாரு. மகளே மகனே, கலங்காத, உற்சாகமாக நான் இருக்க உன் கூட. இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, உம்முடைய மிக சிறந்த படைப்பாக எங்களை சிருஷ்டிப்பதற்காக சோத்திருக்கின்ற ஆண்டவரே, உம்முடைய அன்பின் நிமித்தம் எங்களை நீர் பாதுகாப்பீர் நம்புகிறேன் இயேசப்பா. எங்கள் வாழ்க்கையை உம் கரங்களில் ஒப்படைக்கின்றனப்பா. ஆண்டவரே, உம்முடைய பரிபூர்ண திட்டத்தின்படியும் நோக்கத்தின்படியும் எங்களை பாதுகாத்து கொள்வீராக. உம்முடைய ஆவியினால் எங்களை நிறைத்து நீர் எங்களுக்கென்று ஆயத்த பண்ணி வைத்திருக்கின்ற நற்கிரியைகளை செய்யும்படி வழிநடத்துங்கப்பா. நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க உதவி செய்வீராக. உம்முடைய நாமத்திற்கு மகிமையை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கின்ற வாசல்கள் வழியாக கடந்து செல்ல தேவையான தைரியத்தை தந்திட வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவர், தேவைகளோடு உள்ள மக்கள் மேல் அன்பும் மனதுருக்கமும் எங்கள் உள்ளத்தை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவர், மற்றவர்களுக்கு ஊழியம் செய்து அவர்கள் ஆசீர்வாதம் பெரும்படியான பாத்திரமாக எங்களை பயன்படுத்திட வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. எங்களுக்கு பரலோகத்தில் நிச்சயமாகவே பலன் உண்டு என்பதை நாங்கள் அறிந்து எப்போதும் உமக்கு உண்மையாக இருப்பதற்கு எங்களை உதவி செய்ய வேண்டும் என்று கேட்குற ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே, எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க, உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலை ஏறப்பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.